கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் நடிகர் விஜயும் அவரது தந்தை எஸ். சந்திரசேகரும் தங்களது ஆதரவை அதிமுகவுக்கு தெரிவித்தார்கள். இதனால் அதிமுக விஜய் தரப்புக்கு 50 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். அதிமுக கொடுத்த 50 தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராக விஜயின் ரசிகர்கள் தீவிரமாக வேலை செய்தார்கள். தேர்தல் முடிவுக்கு பின் அந்த 50 தொகுதிகளில் 43 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் விஜய். அதன் பின் ஓரிரு மாதங்கள் கழித்து ஒரு படவிழா ஒன்றில் நடிகர் விஜய் கலந்து கொண்ட போது அந்த நிகழ்ச்சியில் பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு தம்பி விஜய் அமைதியாக அமர்ந்திருப்பதாக நடிகர் விஜயை புகழ்ந்து தள்ளினார். சீமானின் அந்த பேச்சு முதல்வர் ஜெயலலிதாவை கோபமடைய செய்தது. தனது வெற்றிக்கு விஜய் உதவியதாக சீமான் கூறியதை அம்மையார் ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் விஜய் தரப்புக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு பனிப்போரே உருவானது.